கான்டென்ட் கிரியேஷனுக்காண்டி ஐபோன் 15 வாங்குறீங்களா? தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஏன் சொல்றேன்னு பாதி பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மொபைல் டேட்டால 5Gல பாக்குறவங்களுக்கு கூட என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து லோ குவாலிட்டியா தான் தெரியும். நிறைய பேர் எனக்கு கதறது கேக்குது, ப்ரோ நீங்க 1080p போட்டு 30 fps போட்டு நீங்க வந்து ஹை குவாலிட்டி இன்டர்நெட்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க, உங்க வீடியோ வந்து செமையா தெரியும் நீங்க சொல்றது நீங்க கேக்குது. பட் நான் இதெல்லாம் பண்ணாமையா இருந்திருப்பேன். பர்டிகுலர் ஐபோன் 15ல இந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் ஹை குவாலிட்டியில வீடியோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ணன் அதை வந்து உங்களுக்கு லோ குவாலிட்டியில தான் உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. பிரச்சனை ஐபோன்ல கிடையாது, இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் ஆன இன்ஸ்டாகிராம்ல தான் பிரச்சனை. நான் அவங்கள்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டேன், அவங்க ஒரு இதுவும் பண்ற மாதிரி தெரியல. சோ நோ யூஸ். எண்ட் ஆஃப் த டே பூ மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு போய் பூ மேல விழுந்தாலும் அது பாதிக்கிறது என்னமோ பூக்குதான். நம்ம குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ஐபோன்ட்ட போய் கொடுத்து நம்ம கான்டென்ட் கிரியேஷனுக்காண்டி வாங்குறோம். ஆனா நம்ம எதிர்பார்க்கிற கிளாரிட்டி வந்து அதால தர முடியாதுன்றதுனால எண்ட் ஆஃப் த டே நட்டம் நம்மளுக்கு தான். அதுக்காண்டி எல்லா 15 மாடலும் சொல்ல 2024க்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண மேனுஃபேக்சர் பண்ண ஐபோன்ஸ்ல இந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நீங்க சொல்லுங்க எந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்க வந்து ஐபோன் 15ல பர்டிகுலரா நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இல்ல இதுக்கு உங்களால வேற ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியும், என்ன இதுல இருந்து காப்பாற்ற முடியும் நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போய் உங்களோட சஜஷனை சொல்லுங்க. நான் எப்படியாவது இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்.